ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு. சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள், 40 நாட்கள், 45 நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் இந்த மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் 27/10/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அற்புதம். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி, அதே சமயம் கடகத்தில் நீச்சம், மகரத்தில் உச்சம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட 45 நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவும் குரு பகவானோட 5ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து 5ஆம் பார்வையை விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார். குருமங்கள யோகம் உண்டாருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் 27/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில், அதாவது விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 1/11/2025 முதல் 18/11/2025 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். 19/11/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும், அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு இதையும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன், இரத்தக்காரகன், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இவர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான மிதுன ராசி நேர்களே, இந்த அற்புதமான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி, லாபாதிபதி. இந்த மிதுனம் அப்படின்னாலே ராசிநாதன் புதன், அறிவு ஜீவிகள், அறிவு கொழுந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அறிவு கொழுந்து. தான் இந்த பூலோகத்தை அப்படியே காப்பாற்றி அந்த ரட்சகர்கள் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஏன்னா புதன் அறிவு. அதே சமயம் கபடு இல்லாதவர்கள், கள்ளம் கபடு இல்லாதவர்கள், பட்டுன்னு ஏதோ பேசிடுவீங்க. அந்த ஒரு பேச்சு தான் மைனஸ் ஆகிறதே தவிர உங்கள் மனசில் விஷம்லாம் கிடையாது, விஷமும் கிடையாது, விஷமமும் கிடையாது. இந்த மிதுன ராசி அப்படின்னாலே மிருகசீஷம் 3, 4 ஆகிய பாதங்கள், திருவாதிரை உடைவிடாத நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் இந்த மிதுன ராசியில் இருக்குது. இதில் இந்த மிருகசீஷம் கொஞ்சம் வேகமாக புத்திசாலியாக வேலை செய்யும். திருவாதிரை படப்படன்னு ரொம்ப அப்படி வேலை செய்யும். புனர்பூசம் பொறுமையாக வேலை செய்யும். பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக ஒரு அடி எடுத்து வச்சு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகைருண ரோகாதிபதி, லாபாதிபதி, இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் குழப்பம் இருக்குது, குடும்பத்தில் ஒரு குழப்பம். ஆனால் ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக கிடச்சிருக்கு. குலதெய்வ பிரார்த்தனைகள், வீட்டில் என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. மனசில் ஆன்மீக இதுன்னா கோவிலுக்கு போயிட்டு டொனேஷன் பண்ணுறது, அது இது எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நல்லபடியான ஒரு முன்னேற்றம். ஆனாலும் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் மனசஞ்சலம், அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகிறது. குழந்தைகளோட படிப்பு எப்படி இருக்கும், அவங்களோட இதெல்லாம் லைஃப் எப்படி போகும் அப்படின்னு உங்களோட டென்ஷன் உங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமாக உபஜயஸ்தானங்களில் ஒன்றான பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு மறைகிறார்.
மறைந்தாலும் நிறைந்த ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னா குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார். 5ஆம் பார்வையை வாங்கிட்டு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்தில் அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. இப்படித்தான் அப்படிதான். அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, கொஞ்சம் வேறு உத்தியோகம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நல்ல உத்தியோகம் உங்களுக்கு வந்து சேரும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நீங்கள் போகிற திட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவாக ஒரு வேலையை செய்வீங்க. அதனாலே உங்களுக்கு தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு இப்போ மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்துட்டார், தனவாக்கு குடும்பஸ்தானம். அப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த குருவும் கொடுப்பார். குருவோட பார்வையால் செவ்வாயும் கொடுக்க போகிறார். ஸோ குருமங்கள யோகம் அற்புதமாக ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு வருமானம் வர்றதுனால கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் இது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்து பின்னடைவு, இப்போ கொஞ்சம் நல்லபடியான ஒரு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. 27/10/2025 முதல் 31/10/2025 வரைக்கும் 7-10 குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண யோகம் உண்டாயிடும். சரி, ஏற்கனவே திருமணமானவர் குழந்தைகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைச்சிரும். அதேமாரி இந்த நேரத்தில் நண்பர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பார். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா களத்திராதிபதி ஜீவனாதிபதி அவர் தான் யார், குருவோட நட்சத்திர சாரத்தில் தான் வரார். என்ன ரொம்ப அற்புதமான பலன். கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். 1/11/2025 முதல் 18/11/2025 வரைக்கும் 8-9 குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் வரார். இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராது. மருத்துவ இது இருந்தால் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போகிறோம். சரியாக கேர் எடுத்துக்கலன்னா தான் பிரச்சனை. ரொம்ப நாளாக ஒரு தலைவலிக்கிறது அப்படின்னா, ஒரு நாள் தலைவலி 2 நாள் தலைவலினா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு வரணும். கரெக்டாக? அதனால் அந்த கரெக்டான அந்த மருத்துவ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அடுத்தபடியாக இந்த நேரத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடும். அவரோட மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதனால் அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை வரும். பாகப்பிரிவினையில் பெரிய பிரச்சனை வரும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போகணும். இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சமாளிப்பீங்க. இருந்தாலும் பிரச்சனைகள்னு வரும்போது அதை பார்த்து ஒதுங்காமல் அதுக்குண்டான ஒரு ரெமிடியை நம்ம பார்க்கணும். 19/11/2025 முதல் 7/12/2025 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவானின் நட்சத்திர சாரமான கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாகும். ரொம்ப யோசிப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு ரொம்ப டீப்பாக யோசிப்பீங்க. அந்த டீப்பாக யோசிக்கிறதுனாலே ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். உறவினர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சாதாரண உதவின்னு கேட்டு போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய உதவிகள் உங்களை தேடி வரும். யார் மூலமாக? உறவினர்கள் மூலமாக. அதுமாதிரி இந்த நேரத்தில் வெளியூர் பிரயாணம் கண்டிப்பாக அமையும். அது எது விஷயமா இருந்தாலும் சரி, ஆன்மீகம், உத்தியோகம், தொழில் வியாபாரம் எதாக இருந்தாலும் சரி, ஒரு வெளியூர் பிரயாணம் உண்டாகும். அதேமாரி இந்த படிக்கிற குழந்தை, இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். இந்த பாஸ்போர்ட் விசா அதெல்லாம் டக்குன்னு கிடச்சி அப்படியே பறந்துடுவாங்க. இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சில பேருக்கு உருவாகும். அறிவுத்திறன் அந்த இதை வச்சு எப்படி நம்ம இந்த தொழிலை கொண்டு போகலாம், பிஸ்னஸை ரொம்ப பிஸியாக கொண்டு போகிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த நேரத்தில் அதை அப்ளை பண்ணுவீங்க. அதனாலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும். பொறுமையாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பகைருண ரோகாதிபதி அந்த இதில் இருக்கார், பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணணும். அது பண்ண உங்களோட உடம்பில் ஒரு தேஜஸ் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அறிவுபூர்வமாக இருக்கும், ஆக்கப்பூர்வமாக இருக்கும்.
ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் பகைருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.